சரி, ஓகே. ரெக்கார்டிங் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேத்து வரைக்கும் என்ன பண்ணியிருந்தோம்னா, ஸ்டாக் செலெக்ஷன்ல வந்து பிராக்டிகல் செஷன்ஸ் பார்த்துட்டு வந்தோம். டிடிஎம்சி, அட்லஸ் ஆர்எஸ்ஐ, 50 எம்ஏ. சாரி, இது அந்த பேட்சோடது. இப்போ என்னென்ன மெத்தட்ல இருந்து நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோம்னா, அட்லஸ் ஆர்எஸ்ஐ, டிடிஎம்சி, Q4 ரிசல்ட், ஸ்கேனரு, செக்டாரு, நிஃப்டி 500. இன்னைக்கு நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னும் பாக்கி இருக்கிறது வந்து ஐடியா. ஐடியா மெத்தட்ல இருந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது வந்து பிடிஎஸ்டி. இந்த ரெண்டு மட்டும்தான் பாக்கி இருக்குது. இன்னைக்கு நைட்டே ரெண்டையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஓகே. நான் நேற்றே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் ப்ரெசன்டேஷன் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் செஞ்சு காமிக்கும் போது யார் ரெடியாக இருக்கா, அவங்க என்ன மெத்தடில் ப்ரெசன்டேஷன் செய்ய ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் யாருமே இன்ஃபார்ம் பண்ணலை. ஓகேவா? நாளைக்கு ஒரு நைட் வந்து, நாளைக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். நாளைக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடியவங்க ரெடியாக இருந்தீங்கன்னா நாளைக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க. இல்லையா, நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் நாளைக்கு சொல்லிட்டு நாளையோட பேட்ச் வந்து முடிஞ்சிடும். அந்த ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்றது எதுக்குன்னா, என்னுடைய நல்லதுக்காகவோ அல்லது எனக்கு ஏதாவது வந்து ஆதாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிக்கலாக கரெக்டாக பண்ணுறீங்களான்னு சொல்லி பார்க்கறது. இல்லை சங்கடப்படுறதுக்கோ தயக்கப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. நம்ம இங்கே பார்க்கறத தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் திருத்திக்க போறீங்க, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. அந்த மாதிரி செஞ்சு காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு திருப்தி வந்துடும். சரி, நம்ம வந்து செஞ்சுட்டோம், நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு திருப்தி வந்துடும். அதே மாதிரி வந்து சரி, நம்ம சொன்னதும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி எனக்கு ஒரு திருப்தி வந்துடும். சரியா? அதனால அதுக்கு யாராவது ரெடியாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் நாளைக்குள்ள எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க பேரு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, என்ன மெத்தட், இந்த மூணு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அதிகபட்சமாக 10 ல இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். ஓகே. ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மெத்தடில் பார்த்துட்டு வந்துட்டோம். சரி, அப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, மீதி இருக்கக்கூடிய ரெண்டு மெத்தட்ல இருந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணது, அது சம்மந்தமா நம்ம போயிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னா ஐடியா மெத்தட். ஐடியா அப்படிங்கிறது என்ன, ஐடியா மெத்தடுங்கிறது என்ன, புதுசா இருக்க ஒரு வார்த்தை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அந்த பேட்சுக்கு இன்னைக்கு இந்த மெத்தட் நான் நடத்திருந்தேன். இப்போ ஜென்ரலா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க. சரியா? ஸ்டாக் மார்க்கெட்டுடைய அந்த வட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இப்போ என்ன ஆகும், நாலா பக்கத்துல இருந்து உங்களுக்கு வந்து கால்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வந்து வாட்ஸ்அப்பில் வரலாம். கால்ஸ்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் மாதிரி வாட்ஸ்அப்பில் வரலாம், டெலிகிராமில் வரலாம், என் ஃபோன் பண்ணியே கூட உங்கள்கிட்ட பேசலாம். எப்படி இந்த கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிறாங்க, இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து எப்படி வருது, அந்த மாதிரி வந்து உங்களை கூப்பிடலாம். அப்போது அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அதில் நிறைய பேர் வந்து ஸ்கேமரஸாக இருப்பாங்க. அவங்க ஃபோன் பண்ணி நாங்கள் உங்களுக்கு 3 மாதத்துக்கு டிப்ஸ் தரோம். ஓகே, 3 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு டிப்ஸ் தரோம். நீங்கள் வந்து த்ரீ த்ரீ 999 மட்டும் பே பண்ணுங்க, உங்களுக்கு 3 மாதம் என்ன ஸ்டாக் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அதை நம்பி நம்ம ஏதாவது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸு யார் என்ன எதுவுமே தெரியாமல் நம்ம போய் அந்த மாதிரி விழும்போது நிறைய பேர் அதை மாட்டியிருக்காங்க. எங்களை எக்கத்தப்பா நிறைய விஷயங்கள் நடந்தும் இருக்குது. அதனால இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்தாலே வாரம் 5 நாளைக்கு 5 மெத்தட் வந்துடும். ஓகேங்களா? ஒரு ஒரு 10 மெத்தட் கிட்டக்க நம்ம 8 ல இருந்து 10 மெத்தட் பார்த்துருக்கோம் அப்படின்னா அது 2 வாரம் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்மகிட்ட இருக்கிற மெத்தட் எப்போது இருந்தாலும் அது எப்படி சார், யாராவது ஒருத்தர் சொல்லி அதை நாங்கள் கேட்டு அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும், எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பொதுவாக எல்லாத்துக்கும் அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. Okay. நம்ம வந்து செய்யறதை விட மற்றவங்க சொன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா எல்லாத்துக்கும் இருக்கு. அப்போ யார்கிட்ட இருந்து ஐடியா வாங்குறது, அது வந்து ஃப்ரீயாகவும் இருக்கணும், அது கொஞ்சம் ரிலேபிளாகவும் இருக்கணும். ஓகே. இப்போ ஏற்கனவே நான் யாருக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படி சொன்னா, அந்த ட்ரேடிங் வியூவில் வந்து ஒரு கம்யூனிட்டி குரூப் இருக்கும். அந்த கம்யூனிட்டி குரூப்ல வந்து சில நேரங்களில் ஐடியாவுடைய அந்த பேஜஸ், அவங்க இந்த ஸ்டாக்கை பாருங்க, இந்த ஸ்டாக்ல இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்கு, அந்த மாதிரி சில டெக்னிக்கல்ஸும் கொடுப்பாங்க. அதில் வந்து சில விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், சில விஷயங்கள் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அந்த வகையில் என்ன ஆகும், அதெல்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? சில விஷயங்கள் நம்ம வந்து படிச்சிருப்போம்,
சில விஷயங்கள படிச்சிருக்க மாட்டோம். படிச்ச விஷயங்கள் ரிவைஸ் பண்ண மாரி இருக்கும். படிக்காத விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்ட மாரியும் இருக்கும். ஆனா இப்போ இப்போ அந்த மாரியான இமேஜ் வந்து வரதில்ல. இப்போ அந்த மாதிரியான அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து குடுக்கறதில்ல. சரிங்களா? நானும் பல தடவ தேடி பார்த்துட்டேன். இந்த பேஜ்ல, அதாவது நம்மளுடைய ட்ரேடிங் வியூ பேஜ்ல இந்த ரைட் சைடு கார்னர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 7ன்னு போட்டிருக்க அந்த கம்யூனிட்டின்னு வருதா? இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல இங்க வந்து வரும். ஆ இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா வெறும் இந்த பிட்காயின்ஸு, அதே மாரி ஃபாரெக்ஸ் இது சம்மந்தமா மட்டும் தான் வருது. பாருங்க யூரோ, யுஎஸ்டி இந்த மாரி வந்து என்னன்னு சொன்னா, ஒண்ணு பிட்காயினுக்கு, இல்ல அமெரிக்கன் மார்க்கெட்டு, இல்லன்னு சொன்னா அ அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இதுல தான் வருது. ஓகே. இங்க பாருங்க டெஸ்லா, த டெத் கிராஸ் ட்ராப் இன்சைட் தி ஃபிபனோச்சி கோல்டன் ஜோன். பாரு அவங்கள வச்சு தான் பேசுறாங்க தவிர இந்தியன் ஸ்டாக்ஸ் வர மாட்டேங்குது. நானும் என்னென்னமோ செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். வந்துட்டு இருந்தது திடீர்னு நின்றுச்சு. அப்ப எப்படி எப்படிலாம் செட்டிங் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். எதுவுமே வரல. அதனால இப்ப இத விட்டுட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த WhatsAppல வந்து இந்த என்டிடிவியோட குரூப்ல வந்து என்ன பண்றாங்க, இப்ப வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து குடுக்குறாங்க. எவ்ரி மார்னிங் 5 ஏஎம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாரி எவ்ரி மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 5 ஸ்டாக், ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் குடுக்குறாங்க. ஓகே. இப்போ நீங்க ஒரு 9 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பேஜ்ல வந்து ஒரு 5 ஸ்டாக் உடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. இன்னைக்கும் அந்த மாரி வந்திருந்துச்சு. அவங்களுக்கும் நான் நடத்தியிருந்தேன். இன்னொரு பேட்ச்சுக்கும் நான் நடத்தியிருந்தேன் மத்தியானம். இப்போ அந்த ஸ்டாக் சம்மந்தமா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வேணுமா அப்படின்லாம் இல்ல. அப்படியும் இல்ல. மத்தது வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க வந்து நோட் பண்ணலாம் அப்படி அப்படியே. என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. நமக்கு அது ஸ்டாக் சம்மந்தமா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. இங்க பாருங்க. 5 ஸ்டாக்ஸ் டூ பை. ஐஓசி, ஹிட்டாச்சி எனர்ஜி, பஜாஜ் ஆட்டோ அண்ட் மோர். 21st மே. ஸ்டாக்ஸ் டூ பை 5 ஸ்டாக்ஸ் என்ன பண்ணாங்க? ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க குடுக்குறாங்க. 11:37க்கு தான் வந்திருக்கு. ஓகே. எனிஹவ் மார்னிங் ஏதோ ஒரு டைம்ல அவங்க குடுக்குறாங்க. பெரும்பாலும் 9 மணிக்கு முன்னாடி வந்துரும். சில நேரங்கள்ல மேபி லேட் ஆகி கூட வருதுன்னு நெனைக்கிறேன். சில நேரங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கிடைச்சா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மெத்தட்ல நீங்க என்ன பண்ணலாம்? அப்பப்போ 1 ஸ்டாக், 2 ஸ்டாக் எடுத்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட்க்கு, ட்ரேடிங்க்கு ட்ரை பண்ணலாம். இப்ப அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பேஜ நீங்க ஓப்பன் பண்ணும்போது, இந்த பேஜ இந்த பேஜ நீங்க ஓப்பன் பண்ணும்போது, இதுல வந்து ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 5 ஸ்டாக் எது எது குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். இப்போ நம்ம எந்த ஸ்டாக் எடுத்துட்டாலும் 3 விஷயம் நம்ம நோட் பண்றோம். ஓகே. ஒண்ணு என்ன அவங்களுடைய டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம நோட் பண்றோம். சரியா? டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குங்கிறத நோட் பண்றோம். அடுத்தது அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு நோட் பண்றோம். அடுத்தது வந்து ஷரியா எப்படி இருக்குங்கிறத நோட் பண்றோம். ஷரியாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில பேர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பேட்ச் என்ன கேட்டிருக்காங்க, சார் முதல்ல ஷரியா பார்த்துருவோமே. அதாவது சில நேரங்கள்ல கடைசியில போயிட்டு அந்த ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆகுது. அப்போ அவ்வளோ நேரம் நம்ம பண்ண ரிசர்ச்லாம் வேஸ்ட் ஆயிருது. அதனால ஷரியா முதல்ல பார்க்கலாமே அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அது சரியான ஒரு ஒப்பீனியன் இல்ல. அது என்ன எக்ஸ்பிளனேஷன் குடுத்தா சில பேர் அத அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. சில பேர் அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுக்கு எது விருப்பமோ அத நீங்க முதல்ல பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸ நீங்க முதல்ல பார்த்தாலும் சரி, ஃபண்டமெண்டல்ஸ் முதல்ல பார்த்தாலும் சரி, இல்ல ஷரியா பார்த்துட்டு போனாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம் தான். நான் ஏன் டெக்னிக்கல்ஸ சொல்றேன் அப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்து ஏறுமா அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து ஷரியா பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டு போயிரலாம். ஷரியா பார்க்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஷரியா நீங்க பார்க்குறீங்க. ஒரு 10 ஸ்டாக் ஃபில்டர் ஆயிடுது. இந்த 10மே ஏறுமா அப்படிங்கிறது உங்களுக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே. ஏறுற ஸ்டாக்ல இது ஷரியா ஸ்டாக் அப்படின்னு பார்க்குமே தவிர, ஷரியா ஸ்டாக்ஸ்ல எது ஏறுதுங்கிறத பார்க்கிறது நமக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இல்ல. சரி அப்போ என்ன பண்றோம்? இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பார்க்கிறோம். சில ஸ்டாக் சம்மந்தமா உங்களுக்கு முன்னாடி ஒப்பீனியன் தெரிஞ்சுச்சுன்னா, அத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷரியால அடி வாங்கிரும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஷரியாவுடைய இந்த கடன் அப்படிங்கிற அந்த செகண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, இதுல வந்து எல்லா ஆயில் கம்பெனியும் ஃபெயில் ஆயிரும். எல்லா ஆயில் கம்பெனியும் யார் யாரு? இந்த ஐஓசி, ஓகே.
பிபிசிஎல், இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் இதில் ஃபெயில் ஆயிடும். ஓகேவா? சரி, அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா. ஆப்வியஸ்லி பேங்க் வந்துருச்சு, நம்ம எடுக்க மாட்டோம். மூணாவது ஹிட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து 35,000 ஒட்டி இருக்கு, அவ்வளோ நம்ம போக மாட்டோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, அதுவும் 10,000 இருக்கு, அதுவும் நம்ம போக மாட்டோம். ஃபைனல் நமக்கு வந்து மிஞ்சி இருக்கிறது சிஜி பவர். இப்போ சிஜி பவர் விஷயத்தில் யார் என்ன சொல்றா? அஜித் மிஸ்ரா, ஓகேவா, எஸ்விபி ஆஃப் ரிசர்ச் அட் ரிலிகேர் புரோக்கிங், ஹைலைட்டட் மொமெண்டம் இன் தி ஹெவி எலக்ட்ரிக்கல் செக்டார். அதாவது ஹெவி எலக்ட்ரிக்கல் செக்டார்ல அது வந்து பிஹெச்ஏல கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஹெவி எலக்ட்ரிக்கல் செக்டார்ஸ்ல வந்து ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு வித் ஏ பை கால் ஆன் சிஜி பவர். அதனால சிஜி பவரை வாங்க சொல்லி அவர் சொல்றாரு. He recommended an entry at the current market price of 854, 884 உள்ள நுழைங்க, for an upside target of 920, advising trader to keep a strict stop loss at 820. Okay, 920 டார்கெட், 820 ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறாரு. சில நேரங்களில் ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. எல்லா நேரங்களும் அது வரணும் எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்கள்ல அது வரலாம், சில நேரங்கள்ல அது வராம போகலாம். சரியா? அப்போ சிஜி பவர் விஷயமா அவங்க சொல்றாங்களா? அப்போ சிஜி பவர் விஷயத்த என்ன பண்ணிடலாம்? ஒரு தடவை போயிட்டு நம்ம செக் பண்ணிடலாமா? இங்க பாருங்க சிஜி பவர். சிஜி பவருடைய ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 854ல வாங்குங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. ஏன் அவங்க சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னாலுமே கூட அவங்க சொன்னதுக்காக மட்டுமே நம்ம வாங்கக்கூடாது. நம்ம நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்ளை ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுல நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும். சரியா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம வாங்குறதுக்கு ஏதாவது காரணம் இருக்காங்கிறது தேடணும். இப்போ மத்தியானம் நடத்துன பேட்சுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி வரைஞ்சு காமிச்சனாலும் உங்களுக்கு திரும்ப வரைய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் சிம்பிளா சொல்லிடுறேன். ஸ்டாக் வந்து ஓவராலா அப்சைட் மூவ்மெண்ட் தான் இருக்கு, அதுல எந்த டவுட்டும் இல்லை. சரிட்டா? அதே மாதிரி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு, ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, இது போயிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுச்சு, இந்த இடத்துல பிரேக் பண்ணி ரீடெஸ்டிங் பண்ணிட்டு திரும்ப ஏறி திரும்ப அங்கே ரீடெஸ்டிங் பண்ணிட்டு திரும்ப என்ன ஆயிட்டு இருக்கு, ஏறிட்டு இருக்கு. இதை தான் வந்து டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் பாட்டம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு சைன், சிக்னேச்சர். அது ஏறும் இறங்கும் அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு சூப்பரான சிக்னேச்சர். சரியா? இப்ப அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் நடக்குது, ரீடெஸ்டிங். இங்கேருந்து ஒரு ரீடெஸ்டிங் பண்ணிட்டு அது பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப மேலே ஏறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற காரணிகள் என்ன, நம்ம 5 இண்டிகேட்டர்ல எது நமக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ 62 தான், ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து இஎம்ஏ 2200 இஎம்ஏல 20 லைன் மேலே இருக்கு, 200 லைன் கீழே இருக்கு. சாண்டிலியர் எக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் பை சிக்னல் வந்துருச்சு. டூ மூவிங் ஆவரேஜ் லைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லைனும் என்ன இருக்கு, ஒன்று கிரீனு ஒன்று ரெட்டா இருக்கு. சரிங்களா? வால்யூம் பொறுத்த வரைக்கும் வால்யூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.80, 28 லட்சம் வால்யூம் இருக்கு, 5 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கு. இப்போ நம்முடைய இண்டிகேட்டர் சைடில் நம்ம பார்க்கறது வந்து ஓகே, இந்த ஸ்டாக் வந்து டெக்னிக்கலி நல்லா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணும், அடுத்து ஆப்வியஸாக அதோடைய ஃபண்டமெண்டல்ஸை செக் பண்ணும். ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போவோம், மணி கண்ட்ரோலுடைய ஆப்புக்கு போவோம். ஓகே, இப்போ மணி கண்ட்ரோலுடைய ஆப்புக்கு போகிறோம். மணி கண்ட்ரோலுடைய ஆப் போயிட்டு நம்ம ஸ்டாக் பார்க்குறோம். ஸ்டாக் வந்து இன்னைக்கு 865ல வந்து முடிஞ்சிருக்கு. சரியா? இதோடைய புக் வேல்யூ பாருங்க 49, ஃபேர் வேல்யூ 490. ஆனால் அதை தாண்டி அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு, அதனால ஓவர் வேல்யூடு ஸ்டாக். இப்போ ஓவர் வேல்யூடு ஸ்டாக்காக இருக்கு, இதை ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாமா? ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறதை பற்றி ரெண்டு டைம் யோசிச்சு தான் பண்ணணும். ஓகே, சரி. அப்போ அடுத்தது ஸ்கேன் போகிறோம். ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸில் அவங்க பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு செக் பண்ணும்போது டிக்ரீசிங் ஆர்ஓஇ நெகட்டிவ், டிக்ரீசிங் ஆர்ஓசி நெகட்டிவ், ரைசிங் ப்ராஃபிட், ஃபாலிங் மார்ஜின், இது வந்து நியூட்ரல்.
எஃப்ஐடிஐ பையிங், இது நல்ல விஷயம். ஜீரோ டெபிட்ங்கிறது நல்ல விஷயம். அப்போ எஃப்ஐஐ வந்து வெளியே போகிற நேரத்தில் இதை வாங்குறாங்கன்னா சம்திங் அவங்க இந்த ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து ஃபாரம்ல இவங்களை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, புதுசு ஆர்டர் வந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. சரியா? அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கணும். இப்போ ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸாக கண்டினியூவாக எங்களுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நல்ல விஷயம் இது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டு இது லாஸ்ட் 4 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இபிஎஸ் இது லாஸ்ட் 4 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இது மட்டும் லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து கம்மியாக இருக்கு. டெட் டு ஈக்விட்டி பாருங்க, 4 வருஷமா கடனே இல்லை. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் 40க்கு மேலே, பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. அப்போ இந்த ஸ்டாக்குடைய கேட்டகரியை நம்ம எப்படி ஸ்டாக்கை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா, ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து எக்ஸலண்ட். ஓகே, அந்த ஓவர் வேல்யூடாக இருக்கிறது மட்டும்தான் ஒரே மைனஸ், மற்றபடி இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து என்னன்னு சொன்னால் நமக்கு ரெண்டாவது ஃபண்டமெண்டல்ஸை செக் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக மூணாவது நம்ம என்ன பார்க்கணும், ஷரியா ஸ்க்ரீன். ஷரியா ஸ்க்ரீனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே போவோம், ஸ்க்ரீனர் ஆப்புக்கு போகிறோம். ஸ்க்ரீனர் ஆப்பில் இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணுறோம். Okay, CG Power and Industry Solution is a global enterprise providing end-to-end solution to utilities, industries, and consumers for the management and application of efficient and sustainable electrical energy. It offers products, services, and solutions in two main business segments: power systems and industrial systems. ஓகேவா? அப்போ என்னன்னு சொன்னால், இந்த ஸ்டாக் வந்து ஹெவி மிஷினரியில் தான் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. வேறு ஏதாவது இங்கே பார்க்கணுமா, கீழே ஏதாவது ஒரு நோட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். வேறு ஏதாவது ப்ரொமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷரியாக்கும் அதுக்கும் இது சம்மந்தம் இல்லை. இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம்லேருந்து உங்களுடைய ரெவன்யூ இது, பவர் சிஸ்டம்லேருந்து இவ்வளோ, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, நியூ ப்ராடக்ட் லான்ச்சு, மேனுஃபேக்சர் ஃபெசிலிட்டிஸு, ஓகே, கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டி, ஆர்டர் புக்கு, அதே மாதிரி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு இவங்க தான் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்க. அக்யூசிஷன் வேறு ஏதாவது நிறுவனத்தில் ஏதாவது பங்குகள் வாங்கியிருக்காங்களா, அதே மாதிரி வந்து வேறு என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா இங்கே வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் சரியாக்கு மாற்றமாக இருக்கிற மாதிரி எதுவும் இங்கே தெரியல. அதனால் அது வந்து நோ ப்ராப்ளம். மூணாவதாக நம்ம பார்க்க வேண்டியது சரி ரெண்டாவது என்னன்னு சொன்னால் எங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,36,200. ஓகேங்களா? ஒன்று 36,200 டிவைடட் பை 3 கிட்டத்தட்ட 45,000 கோடி. இவங்களுடைய 1/3 அப்படிங்கிறது 45,000 வருது. சரி, இதில் வந்து இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பாரோயிங்ஸ்னால் கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 26, 25, 24 3 வருஷத்தில் அது இருக்கக்கூடிய கடனுடைய ஆவரேஜ் எடுத்தால் 100 கோடி கூட வராது. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. மூணாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 26லேயே இவங்களுடைய ப்ராஃபிட் என்ன, 12,418. இங்கே தானே கொடுத்துருக்காங்க, 12,418. ஓகே, 417.95 ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5% சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கோடியை ஒட்டி வரும். ஓகே, அப்போ 600 கோடியை ஒட்டி வருது. அவங்களுடைய அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா 600 கீழே தான் இருக்குது, 211 அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ என்னன்னு சொன்னால் இதுவும் வந்து பாஸ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டாக் வந்து நம்மளுடைய ரேடாரில் ஆட் பண்ணிக்குவோம். 21 கம்பெனி என்ன, சிஜி பவர். ரெண்டு விஷயத்த நம்ம இன்னைக்கு மறந்துட்டோமே. ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அதோடைய அப்டேட் என்னங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்து 3 விஷயங்கள் பார்த்துட்டு தானே உள்ளே போகும், யாருமே ஞாபகப்படுத்தலை. சரி, அது பின்னாடி பார்ப்போம். சிஜி பவர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, 862. எதுலேருந்து எடுத்திருக்கோம், ஐடியா மெத்தடு என்டிடிவி ப்ராஃபிட். எதனால் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு, அதனால் எடுத்திருக்கோம். டார்கெட் எவ்வளோ, அவங்க 920 சொல்லியிருந்தாங்க. நம்ம 5% டார்கெட் வைக்கலாம்.
இப்போ 862 இன்டூ 1.05 905 டார்கெட்டு. அதுக்கடுத்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 862 இன்டூ 0.95 819. இது என்னது? இது வந்து ஸ்டாப் லாஸு. வரக்கூடிய நாட்களில் இதோட ஃபண்டமெண்டலுங்கிறது எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஷரியா கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் இது பாஸ். ஏற்கனவே வந்து 2 ஸ்டாக்ஸ் வோக்ஹார்ட், ஐஜிஐஎல். இதோடைய அப்டேட் என்ன? வோக்ஹார்ட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் இல்லை. ஓகே, சின்னதா ஏற்றம் இல்லை, பெரிய இறக்கமும் இல்லை, அப்படி நார்மலாக தான் இருக்கு. அதாவது ஸ்டாப் லாஸும் ரீச்சாக இருக்காது, டார்கெட்டும் ரீச்சாக இருக்காது. அடுத்தது ஐஜிஐஎல். இதோடைய ஸ்டேட்டஸ் என்ன? இதை பொறுத்த வரைக்கும் டார்கெட் ரீச் ஆயிருச்சு. ஓகே, நேற்று நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம், இன்னைக்கு வந்து டார்கெட் ரீச் ஆயிடுச்சு பாருங்க. ஒரே நாள் இந்த மாதிரி சில நேரங்களில் ஸ்டாக்ஸ் வந்து டார்கெட் ரீச் ஆயிடும். ஐஜிஐஎல் வந்து 370 டார்கெட்டு, அதுக்கு மேலே போயிருக்கு 375 வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இது என்னது? டார்கெட் ஹிட். சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 3 விஷயங்கள் இனிஷியலாக எப்போ பார்க்கறது. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான எஃப்ஐஏ உடைய அரைவல். எஃப்ஐஏஸை பொறுத்த வரைக்கும், எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இன்னைக்கான டேட்டா இப்போ அப்டேட் ஆயிரும் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு 21. இன்னைக்கும் பாருங்க கிட்டத்தட்ட 1900 crores எடுத்துட்டு வெளியே தான் போயிருக்காங்க. சரிங்களா? இப்போ இவங்களுடைய அரைவலும் வந்து நமக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. ரெண்டாவது, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில வந்து 150 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சு நிஃப்டி. அதனால தான் காலையில நிறைய ஸ்டாக்ஸ் ஏறுச்சு. சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொன்னா கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குளோபல் மார்க்கெட்ல யுஎஸ் மார்க்கெட் பெரும்பாலும் நெகட்டிவ், யூரோப்பியன் மார்க்கெட் பெரும்பாலும் நெகட்டிவ், ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து 50-50 மாதிரி தான் தெரியுது. நிஃப்டி வந்து பெரிய ஏற்றம் இல்லை, இறக்கம் இல்லை, ஒரு மந்தமான நிலை தான். ஆனா என்னன்னு சொன்னா ஏன் காலையில ஏறிச்சு அதுக்கப்புறம் இறங்கிருச்சு அப்படிங்கிறத ட்ரை பண்ணி நம்ம பார்க்கணும். சில நேரங்கள் காலையில் 150 பாயிண்ட் ஏறி இருக்கு, அதை நம்பி நம்ம வாங்கியிருந்தோம்னா மத்தியானம் என்ன இருக்கும்? அது இறங்கிருக்கும். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்களா? இந்தியா ரேசஸ் டு பிரிங் பேக் ஸ்டாண்டர்ட் ஹார்மோஸ் ஷிப்ஸ் பிஃபோர் ரீஸ்டார்டிங் ஃபியூல் இம்போர்ட்ஸ். இந்தியன் டெக்கிஸ் இன் யூஎஸ் ஆர் ஆன். ஓகே, மேபி காலையில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பப்போ அப்டேட் பண்ணனால இந்த இன்ஃபர்மேஷன் காரணம் இந்த இடத்த தேடி பார்க்கும். ஏன் காலையில் ஏறிச்சு அதுக்கப்புறம் ஏன் இறங்கிருச்சுன்னு ரீசன் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதை நம்ம பார்த்துக்கிறது நமக்கு வந்து சேஃப்டி. அப்போ என்ன பண்ணிட்டோம்? இன்னைக்கு ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டோம், சிஜி பவர். சிஜி பவர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஐடியா மெத்தட்னு எடுத்துருக்கோம். இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால் பிடிஎஸ்டி. இப்போ பிடிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இது என்ன கான்செப்ட் ஏற்கனவே நான் உங்களுக்கு நடத்திருக்கேன். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா, மார்க்கெட் வந்து 3:30க்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, 3:30க்கு க்ளோஸ் ஆகுதுன்னா நம்ம 3 o'clock 3 மணிலேருந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு குறிப்பிட்ட சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, 3:27 ஆன உடனேயே அந்த ஸ்டாக்கை பை பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து எப்போ செல் பண்ணுறது? அடுத்த நாள் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே செல் பண்ணிடுவோம். காலையில் 9 AM 9:01 9:02 AM செல் பண்ணிடுவோம். சார் அந்த ஸ்டாக் வந்து வெறும் 4 நிமிஷம் தான் சார் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்திருக்குல்ல போதும். அதுதான் ஷரியாவுடைய பார்வைக்கு வேணும். ஏன்னா வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அந்த ஸ்டாக் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அடுத்த நாளே நீங்கள் விற்கலாம், இல்லை அடுத்த வருஷம் விற்கலாம், இல்லை விற்காம 100 வருஷம் வச்சிருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். முதல்ல உங்ககிட்ட வரும்.
அதனால காலையில 9:15க்கு வாங்குறீங்க, 3:27க்கு விக்கலாமான்னா, அது பண்ணக்கூடாது. ஏன்னா, அது இன்னும் உங்க கண்ட்ரோல்லயே வரல. சார் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேல வச்சிருக்கேன். வச்சிருந்தாலும் உங்க கண்ட்ரோல்ல வரல. ஆனா, இது வந்து 4 நிமிஷத்துல நம்ம விக்கிறோம். ஏன்னா, அது உங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. சரிங்களா? அப்ப இதுதான் வந்து பிடிஎஸ்டி உடைய ஒரு கான்செப்ட். இப்ப 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம யார் பிடிஎஸ்டி பண்றது? பிடிஎஸ்டி யார் பண்ணணும்? யாரால காலையில 9 டூ ஓகே. காலையில 9 டூ 9:30 ரியல் மார்க்கெட்ல உட்கார முடியுதோ, அதே மாரி ஈவினிங் 3 டூ பிளஸ் ஓகே 3 டூ 3:30 வரைக்கும் யாரால ரியல் மார்க்கெட்ல உட்கார முடியுதோ, அவங்க தான் என்ன பண்ணணும்? பிடிஎஸ்டியே பண்ணணும். சரியா? இப்ப பிடிஎஸ்டி பண்றதுக்கு நீங்க 9 டூ 9:30 பிளஸ் மத்தியானம் 3 டூ 3 லைவ் மார்க்கெட் இருந்தா தான் பண்ண முடியும். மத்த இதுக்கு வந்து நீங்க அவசியம் இல்ல. இந்த நேரத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்பப்போ நீங்க செக் பண்ணிட்டா போதுமானது. அந்த பிடிஎஸ்டிக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல நீங்க இருக்கணும். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரேயர் கண்டிஷன். சரி அப்படி இருந்தோம்னா என்ன பண்றது? நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு பேஜ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த உமர் பிடிஎஸ்டின்னு சொல்லியிருக்கா இல்லையா? இங்க இந்த சார்ட் லிங்க் உடைய பேஜ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சில இன்புட்ஸ்லாம் நம்ம இங்க ஃபிக்ஸடாவே குடுத்துட்டோம். நீங்க மாத்த வேண்டியது ஒண்ணு. இது 1ல இருந்து 5 லட்சமா மாத்தணும். மாத்தி ரன் ஸ்கேன் குடுத்தீங்கன்னா, மினிமம் 5 லட்சம் வால்யூம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் சினாரியோ உங்களுக்கு ஃபில்டர் ஆயிரும். இப்ப இதுல வந்து 20, 19.99, 19.98 எல்லாம் நம்ம விட்டுறணும். ஏன்னா இது வந்து அப்பர் சர்க்யூட் ரீச் ஆயிருச்சு. இல்ல நீங்க நெனச்சாலும் வாங்க முடியாது. ஓகேங்களா? அதனால வந்து இவ்ளோ வேல்யூஸ் வந்து இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ விட்டுருங்க. திரும்ப வந்து ஒரு 8%க்கு கீழ போங்க. 8% கீழனா இங்க என்ன வந்திருக்கு? 10வது நம்பர் சம்மன் கேப்பிட்டல் லிமிடெட். அத நம்ம வாங்கலாமா? அப்படின்னு கேட்டா வேணாம். கேப்பிட்டல்ன்னு வந்துட்டாலே அது வந்து ஃபினான்ஸ் அது கூடாது. அதுக்கு அடுத்தது அப்போலோ பைப்ஸ் லிமிடெட். இப்போ அப்போலோ பைப்ஸ் லிமிடெட் உடைய ஸ்டாக்ஸ்லாம் என்ன பண்றோம்? நம்ம போய் பார்க்கணும். அப்போலோ பைப்ஸ் லிமிடெட் உடைய ஸ்டாக்ஸ வந்து நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும். லாஸ்ட் 2, 3 கேண்டில் லாஸ்ட் 3 கேண்டில் எப்படி இருக்கும்னு சொன்னா, நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் குடுத்திருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு 3 கேண்டில் என்ன பண்ணியிருக்கணும்? நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அது குடுத்திருக்கணும். புல்லிஷ் மொமெண்டம் அது குடுக்குது அப்படின்னு சொன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்த நாள் காலையில ஓப்பன் ஆகும்போதே இது கேப் அப்ல ஓப்பன் ஆகும். எப்படி ஓப்பன் ஆகும்? கேப் அப். உதாரணமா 552ல முடிஞ்சிருக்கா? உதாரணமா ஒரு 560ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 560ல ஓப்பன் ஆகுது. அப்போ எவ்வளோ கேப் அப் அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 7 ரூ. 7 கேப் அப். நீங்க உதாரணத்துக்கு ஒரு 100 ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ரூ. 700 லாபம். அவ்வளோதான் எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். சரிங்களா? சார் இல்ல சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அது வந்து இந்த இந்த இடத்துல நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணக்கூடாது. ஓப்பன் ஆகும்போது ஒரு நிமிஷத்துல நீங்க வித்துட்டு வந்துரணும். ஓகே. இப்ப இதுதான் இங்க நம்ம எதிர்பார்க்கிறது. முடியும்போது நல்ல புல்லிஷ் மொமெண்டம்ல முடியுதுன்னா, அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்ல ஓப்பன் ஆகும். அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிகலா பார்த்த சில விஷயங்கள் அது. சரியா? அப்ப என்ன ஆகுது? இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த பக்கம் பார்க்கும்போது நல்ல புல்லிஷ் சார் இது வந்து நல்ல புல்லிஷ் மொமெண்டம் இருக்கு. இத நான் வாங்கிட்டுமா? அப்படின்னா ஒரு ஸ்டாக் இல்ல. குறைஞ்சபட்சம் 5 ஸ்டாக்ஸாவது நீங்க பார்க்கணும். மினிமம் நான் சொல்றது. 10 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல விஷயம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? இப்ப வந்து அப்போலோ பைப்லைன்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த 12, 13 வாங்க முடியாது. ஏன்னா அப்பர் சர்க்யூட் ரீச் ஆயிருச்சு. அதுக்கடுத்து பாருங்க 4.79 நார்த்தன் ஏஆர்சி கேபிட்டல் சரியான அடி வாங்கிட்டு வேணாம். எலிகான் இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட் இத பார்ப்போம். எலிகான் இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட். இத பாருங்க. அத விட நல்லா இருக்கா? அந்த ஸ்டாக்குக்கு வந்த புல்லிஷ் மொமெண்ட்ட விட இது நல்லா இருக்கா? இது அப்போலோ டியூப்ஸா அது ஏதோ டயர்ஸோ ஏதோ வந்துச்சு. அப்போலோ டியூப்ஸ் விட இதனுடைய மொமெண்டம் எப்படி இருக்கு? அப்போலோ பைப்ஸோட இதனுடைய மொமெண்டம் எப்படி இருக்கு? இன்னும் நல்ல புல்லிஷா இருக்கு.
ஓகே. சரி, அடுத்தது ஒண்ணு நம்ம நோட் பண்ணலாம். அடுத்தது யார் இருக்கா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நவ்னீத் எஜுகேஷன் லிமிடெட். நவ்னீத் எஜுகேஷன் லிமிடெட். இதனுடைய மூவ்மெண்ட் பாருங்க. லாஸ்ட் கேண்டல்ஸ் வந்து அவ்வளவா ஒரு அட்ராக்டிவா இல்ல. விட்டுருங்க. இப்போ போட்டி வந்து அப்போலோவும் அதே மாதிரி வந்து யாரு? அந்த எலிகானுக்கும் தான். டிவிகேவா டிஎம்கேவா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு போட்டி இருக்கு. மூணாவது யாராவது உள்ள வராங்களா பார்க்கலாம். டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் பார்ப்போம். அடுத்தது டாடா. டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட். இதோடைய மூமெண்ட்டும் பெருசா நம்ம அட்ராக்டிவா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு அடுத்தது வில்சன் பாலியோஸ் லிமிடெட். ஓகே. வில்சன் பாலியோஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, இதனுடைய லாஸ்ட் மூமெண்ட் கேண்டிலுடைய மூமெண்ட்டும் பெருசா அட்ராக்டிவா இல்லை. இன்னும் ஒன்று மட்டும் நம்ம பார்ப்போம். ஸ்டாலின் இந்தியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ். இந்தியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ். இதனோடதும் பெருசா ஒரு அட்ராக்டிவா இல்லை. அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்ற மாதிரி இருக்கிறது என்னது? அப்போலோ பைப்ஸ். ஓகே. ரெண்டாவது வந்து எலிகான். ஓகே. எலிகான் அப்போலோ பைப்ஸ். இந்த ரெண்டுல எதை செலக்ட் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. இந்த ரெண்டுல எதை செலக்ட் பண்ணலாம்? அப்போலோ. ஏன் சொல்லுங்க? அப்போலோ பைப்ஸ். சரி, ஏன்னு சொல்லுங்க, அது சேர்த்து சொல்லுங்க. சரி, அதுதான். இப்ப என்னன்னா, நம்ம மற்ற இடங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இங்க இல்லை. இதுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி. நான் என்ன சொன்னேன்? லாஸ்டா ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டல்ஸ் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்கணும்னு சொன்னேன். சரியா? இப்போ நீங்க அப்போலோ சொல்றது கரெக்ட் தான். அது நல்லா வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்ல அப் ட்ரெண்ட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, எங்க இருந்து ஒரு கன்சாலிடேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 275 வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு 550 அப்படியே கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. ஓகே. வெளிப்படையில் பார்த்தா அப்போலோ தான் பெஸ்ட் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் பிடிஎஸ்டியோடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் கடைசியில் ஃபார்ம் ஆகக்கூடிய, ஆக்சுவலி நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். ஆனால் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அது பெய்டு சப்ஸ்கிரைபரால் மட்டும்தான் பார்க்க முடியுங்கிறனால நம்ம 15 மினிட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இந்த 15 மினிட்ஸ் உடைய டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோடைய மூமெண்டம் எப்படி இருக்கு? ஓகே. அப்போலோ பைப்ஸ் உடைய லாஸ்ட் கேண்டில் கூட லைட்டாக என்ன ஆயிருக்கு? அப்போர்ட் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் எலிகான்ல அது இல்லை பாருங்க. இல்லை, ஃபுல் புல்லிஷ் மூமெண்டம்ல ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு காலையில் இது ஓப்பன் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போலோ பைப்ஸோட எலிகான் வந்து கொஞ்சம் ஹேராக என்ன ஆகும்? ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து, இல்லை நாளைக்கு நீங்களே கூட நோட் பண்ணுங்க. அதில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 9:08க்கு மார்க்கெட் அப்டேட் ஆகும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அப்போலோ எலிகான் ரெண்டில் யார் மேலே நிற்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ரெண்டில் எது மேலே நிற்குது, ஏன் நிற்குதுங்கிறத நம்ம பார்த்தாலே நமக்கு எது வாங்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிடும். சரியா? இப்போ மற்ற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இதுக்கு வந்து நம்ம டெக்னிக்கல்ஸ் பெருசாக பார்க்க தேவையில்லை, ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க தேவையில்லை, சரியா மட்டும் பார்க்கணும். ஓகே. ஏன்னா எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் நம்ம சரியா பார்த்து தானே ஆகணும். சரியா நம்ம பார்த்தே ஆகணும். சார் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல எப்படி சார் இங்கே இதை பார்க்க சொல்றீங்க, சரியா பார்க்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப திரும்ப ஒரு 10 ஸ்டாக்ஸ் தான் முன்ன பின்ன மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து அப்பர் சர்க்கியூட் ரீச் ஆன ஸ்டாக்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த 10 15 ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு
ஒரு 10 ஸ்டாக்ஸ் தான் அப்பர் சர்க்யூட். 20ஓ, 10ஓ, 5ஓ ரீச் ஆனத விட்டீங்கன்னு சொன்னா, ஒரு 6, 7 ஸ்டாக்ஸ் தான் திரும்ப திரும்ப முன்னையும் பின்னையும் முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதனால பெரிய விஷயம் இல்ல. ஆரம்பத்துல உங்களுக்கு சரியா பார்க்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். போக போக அது பழகிரும். டக்குனு நீங்க 1 நிமிஷம், 2 நிமிஷத்துல பார்த்து முடிச்சுருவீங்க. சரியா? அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 ஸ்டார்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க ரேடார்ல ஆட் பண்ணிக்கலாம். இது அங்கேயே இருக்கட்டும். ஓகே 2யும் நம்ம இங்க ஆட் பண்ணதில்ல. நாளைக்கு நம்ம கிளாஸ்ல இருக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிரும். அது என்ன எந்த ரேஞ்சில அது ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கிளாஸ்லயே பார்த்தோம். ஓகேங்களா? இந்த 2 ஸ்டாக் நான் இந்த பேட்ச் 10 பேஜ் 10 பேட்ச் 13ல கடைசி 2 வச்சிருக்கேன். அப்போலோ பைப்பு அண்ட் எலக்ட்ரான் இன்ஜினியரிங் லிமிடெட். இதை நாளைக்கு நம்ம கிளாஸ் நேரத்தில் பார்த்தோம். ஓகே. அப்போ என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமா பேசிக் கோர்ஸ்ல என்ன சொல்லணுமோ அதை சொல்லி கொடுத்தாச்சு. நாளைக்கு நீங்க வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். சரிங்களா? உங்க நல்லதுக்காக. அதில் யாராவது ரெடியா இருந்தீங்கன்னா இப்பயே கூட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுங்க. அதை நான் ஆர்கனைஸ் பண்ணி நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா ஒரே மெத்தட்ல செய்யறதுக்கு 2 பேர் ரெடி ஆயிடக்கூடாதுல்ல. 2 பேரும் ஒரே மெத்தட்ல சேரணும்னு வந்துடக்கூடாது. அப்போ அந்த கிளாஷ் ஆகாம இருக்கும்னு சொல்லி தான் முன்னாடியே அனுப்புங்க. நீங்க வந்து இதுல சேர ரெடியா இருக்கீங்கன்னா முன்னாடியே அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம கேட்கறது. யாராவது வில்லிங்கா இருக்கீங்க, அவங்க கிளாஸ் நாளைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்த்துட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடத்துனீங்கன்னா அது நல்லது. இல்லைன்னு சொன்னா ஒன்றும் வந்து நான் உங்களை கம்பல் பண்ண முடியாது. ஓகே. நீங்க வந்து எல்லாம் மெச்சூர்டு தான். நாளைக்கு நான் ஃபைனலா சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டு நம்ம பேட்சை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இன்னைக்கான கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. எந்த டவுட்ஸும் வரல. அப்போ இன்னைக்கான கிளாஸை நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். நாளைக்கான விஷயங்களை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களால் பண்ண முடியலன்னா காரணத்தையாவது தயவு செஞ்சு அனுப்பிச்சு விடுங்க. சரியா? என்ன காரணத்துக்காக பண்ண முடியலன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். அமைதியாகவே மட்டும் இருக்காது. ஓகே. அப்போ நாளைக்கு கிளாஸ் மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.